முருகா முருகா என்றே கூட்டம் கூடுதையா, பழனி மலையில் உந்தன் அழகை காண ஓடுதையா. முருகா முருகா என்றே கூட்டம் கூடுதையா, பழனி மலையில் உந்தன் அழகை காண ஓடுதையா. காவடி ஆட்டமையா பாங்குடம் பெருகுதையா, காவடி ஆட்டமையா பாங்குடம் பெருகுதையா. கோலாகலமா நாலவிதமா அபிஷேகமையா. முருகா முருகா என்றே கூட்டம் தேடுதையா, பழனி மலையின் மீது பங்குனி மாதம் கூடுதையா. கொடியொடு ஆடும் மயிலொடு ராஜபவனியில் வருவாயே, ஆண்டி போல் ஒரு கோவணம் கொண்டது அழகா முருகப் பெருமானே. சொந்தமின்றி கைப்பொருளும் ஏதுமின்றி நிற்பவனை ஆண்டி என சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். வாரி தரும் வள்ளல் என கண்டுகொண்ட பின்பு முனை ஆண்டி என சொல்லிவிட தத்தளிக்கிறோம். மலையேறுமதி போல ஒரு கோடி கூட்டமையா, பங்குனி நாளில் பால்குடம் ஏந்தி மலையேறி வந்தோ. முருகா முருகா என்றே கூட்டம் கூடுதையா, பழனி மலையில் உந்தன் அழகை காண ஓடுதையா. நாதமறை வேதம் நாலு வகை இருக்க நல்ல பொருள் யாரு தந்தது? ஓம் எனும் பிரணவ பொருளுண்டு அதனை யார் இங்கு ஓதி வந்தது? கோவணத்து ஆண்டியடா அவன் ஞானப்பழமானவன்டா, தேவாதி தேவருக்கும் சேனாதிபதி என்ற முருகனடா. ஞானப்பழமென வேத பொருளினை ஓதி நின்றவன் நீதானே, ஆதி சிவனது தியான விழியினில் உதறி தெரித்த பெருமானே. நல்ல தமிழ் பாவெடுத்து 4 வரி போட்டெடுத்து 6 படை வீடு எங்கும் தேடி வருவோம். நல்ல தமிழ் பாவெடுத்து 4 வரி போத்தெடுத்து 6 படை வீடு எங்கும் தேடி வருவோம். மலையேறும் நதி போல ஒரு கோடி கூட்டமையா, கோவண தாண்டி கோயிலை நாடி மலையேறி வந்தோ. முருகா முருகா என்றே கூட்டம் கூடுதையா, பழனி மலையில் உந்தன் அழகை காண ஓடுதையா. முருகா முருகா என்றே கூட்டம் கூடுதையா, பழனி மலையில் உந்தன் அழகை காண ஓடுதையா.